நமோ புத்தாயா. புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது என்ற மாஸ்டர் ஷிங்யூன் அவர்களுடைய நூல் 2 பிலீவ், அக்செப்ட் அண்ட் அப்போல்ட், நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், செயலாக்குங்கள் என்ற தலைப்பில் மாஸ்டர் சங்யூன் அவர்கள் பேசுவது எழுதியிருப்பதும், அவர் ஒரு பிக்குவாக வாழ்ந்த காலத்தில் பல ஆயிரம் தம்ம போதனைகளை பேசியது உண்டு. அந்த தம்ம போதனைகளில் மடாலயங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் அவர் பேசியதை இந்த பகுதியில் கூறுவது, பெரும்பான்மை மக்கள் பௌத்த தம்மத்தை புரிந்து கொள்ளவும் இல்லை, செயல்படுத்துவதும் இல்லை என்று இது ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம் என்பதை மாஸ்டர் கூறுகிறார். ஒருவரின் சொல்லும் செயலும் நிறைவு பெறும்போது மட்டுமே புரிதலும் மெய்யறிவும் வளரும் என்கிறார். உதாரணமாக, ஒரு மனிதர் பாதி உடைத்தரித்து இருந்தால் காண்பதற்கு வெட்கமாக இருக்கும். பாதி வீடு கட்டி வாழ்ந்தால் அது உயர்ந்த வாழ்க்கையாக அமையாது. அதேபோல பௌத்த தம்மத்தை முழுவதும் அறிந்து ஆய்ந்து செயல்படும் போது மட்டுமே முழு மெய்யறிவை உணர முடியும். நல்ல தொடக்கம் தொடர்ந்து தம்மத்தில் நிலைத்திருத்தலும், தம்மத்தில் நிலைத்திருப்பதால் மட்டுமே உலக உயர்பேரறிவும் அனைவருக்கும் வழிகாட்டும். ஒரு நல்ல விதை பெரும் விளைச்சலை தரக்கூடியதாக நாம் விதைத்து அதை பராமரிக்க இல்லாவிட்டால் இயற்கையாகவே அந்த விளைச்சல் பாதிக்கப்படும், தடைப்படும். முயற்சி தோல்விக்கு முதலில் நாம் தொடர்ந்து ஒரு பயிற்சியாகவும் முயற்சியாகவும் எடுத்து செல்லும்போது அந்த விளைவு நல்ல விளைவாக இருக்கும் என்கிறார் மாஸ்டர். தொடர்ந்து ஒரு விளையாட்டு வீரன் தொடர்ந்து பயிற்சி எடுக்கும்போது மட்டுமே அவனுக்கு வெற்றியை தரும். அதுபோல நாமும் பௌத்தர்களாக பௌத்த தம்மத்தை தொடர்ந்து அதில் நம்பிக்கை வைத்து அதில் பயிற்சியை வளர்த்தெடுத்து நிலைப்படுத்துங்கள் என்பது மாஸ்டர் அவர்களுடைய மேலான அறிவிக்கிறார். நாமும் தொடர்ந்து புத்த தம்மத்தை நம்புவோம், வளர்த்தெடுப்போம், நிலைப்படுத்துவோம் என்று கூறி, புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.